என்ன புத்தருக்கே பூவா? ஏன் வைக்க கூடாதா? புத்தரை பத்தி தெரிஞ்சவங்க அவருக்கு யாரும் பூ வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் தெரியாது, ஆனா நான் வைப்பேன். உன் பைத்தியக்கார டேஸ்ட்ல இதுவும் ஒண்ணா? தலை எழுத்து. இதுல சைன் பண்ணுங்க. மேடம் கொடுங்க. அஞ்சலி போலாமா? ஹலோ மிஸ்டர், இதுல சைன் பண்ணிட்டு போங்க. அகிலாண்டங்கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரி தாயே, நீங்க உட்காருங்க. அவங்க அவங்க நீங்க உங்க வேலையை பாருங்க. அவங்க அடா 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 அடா. நேத்து காலேஜ்ல உங்க பேரை கேட்டதுல இருந்து உடம்பெல்லாம் அப்படியே சிலுக்குதுங்க. என்ன பேரு? அகிலாண்டங்கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரி. நீங்க தானே? என்னத்த சொல்றது, மாடர்னான இந்த உலகத்துல ரேஷ்மா, சுஷ்மா, ரேடியோ மிர்ச்சி, சூரியன் எஃப்எம்னு இப்படி பேர் வச்சுக்கிற இந்த காலத்துல இப்படி ஒரு தெய்வீக பேரா? அடடா, இந்த மாதிரி ஆட்டோ ஃபிகர்லாம் பக்கத்துல வச்சுக்காதீங்க ப்ளீஸ். யேசுஷ் மீ ப்ளீஸ் ப்ளீஸ். அகிலாண்டம். அச்சச்சோ, அதுல என் பேரு அஞ்சலி. அஞ்சலி? இந்த 1 2 3 4 அஞ்சலி, அந்த அக்னி நட்சத்திர அஞ்சலி. என்னதான் இருந்தாலும் அஞ்சலின்னு பேரு வச்சுக்கிட்டு ஆதம்பாக்கத்துல இருந்து 2 ட்ரெயின் 3 பஸ் பிடிச்சி காலேஜுக்கு வரீங்களே, படிப்புல என்ன ஆர்வம்? இல்ல இல்ல இல்ல, என் வீடு ஆதம்பாக்கத்துல இல்ல, அக்ரகார் தெரு, டி நகர் பக்கத்துல தான். அப்படியா? அப்ப காலையில காலேஜுக்கு உங்க பைக்ல டிராப் பண்ணாரு அவர் யாரு? உங்க லவ்வரா? சீச்சி, நான் யாரையும் லவ் பண்ணல. தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? இல்லைங்க, உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டா வந்து நீங்க யாரு என்னன்னு கேட்டா நீங்க பாட்டுக்கு சீன் காட்டு போயிட்டே இருப்பீங்க. அதான் இப்ப சிக்கிட்டீங்கல்ல. அஞ்சலி, அகரகார தெரு, டி நகர், ஸ்பெஷல் நோட், இன்னும் யாரையும் லவ் பண்ணல. ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க. நேத்து உங்களை நான் மழையில பார்த்தேங்க. மழையில என்ன மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு அங்க பசங்களோட ஜாலியா விளையாடிட்டு இருந்தீங்களா? எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, எப்ப பார்த்தாலும் என்னை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பா. உன்ன மாதிரி பைத்தியக்கார டேஸ்ட் வேற யாருக்குமே இருக்காதுன்னு. ஸோ அதே மாதிரி உங்களை நான் பார்த்த உடனே பயங்கர எக்ஸைட் ஆயிட்டேங்க. அதான் சும்மா சின்னதா ஒரு இன்ட்ரோ வச்சுக்கலாமேன்னு. அப்போ அவளை பைத்தியங்கிறியா? நீங்க கொஞ்சம் மூடலாம் வாய. நான் என் தங்கச்சி ஒரு நாள் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்றேங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, மறந்துடுங்க. ஓகே வரட்டுங்களா? பாய். அக்கா வரேன். குட்டிமா கைத்தட்டு. எல்லாம் போச்சு. யாரா அந்த தெய்வம்? தெய்வமா? தெய்வம்னா நம்ம லட்சுமி அம்மா தான். இது வீட்டு தெய்வம்டா, நான் சொல்றது யூனிவர்சிட்டி தெய்வம். காலேஜில் காட்சி கொடுத்தோன்னா கையெடுத்துக்க முடியே அந்த தெய்வம். யாரு? இந்த குட்டி பிசா சொல்லிச்சா? அதை வர்ற நீ அந்த கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணுறது இந்த ஊருக்கே வந்தியா? ஐயோ மணி, அபிஷேகம் இல்ல அர்ச்சனையும் இல்ல, சும்மா என் டேஸ்ட்டும் அவன் டேஸ்ட்டும் ஒன்னா இருந்துச்சு, அத சொன்னேன். என்ன டேஸ்ட்? மண்ணாங்கட்டி டேஸ்ட். மழை வந்தா நினைச்சிட்டு மானங்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு மரத்தை சுத்தி சுத்தி டூயட் பண்ணலாம் அவர்கிட்ட சொன்னேன். டே, இது ஒரு டேஸ்டா? ஏண்டா காலேஜ் பொண்ணு பின்னால போய் கையெடுத்து கும்பிடுறியே, அசிங்கமா இல்ல உனக்கு? ஒரு நிமிஷம். மா, இந்த கையில காலில் விழுந்து பொம்பளை கரெக்ட் பண்றதுலாம் புருஷன் பழக்கமே தவிர நமக்கு இல்ல. சரி விடு. அப்புறம் என்னதான் பேசுனேன்? எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். தேங்க்ஸ் தலைவா. அந்த கம்ப்யூட்டர் பொண்ணு எப்படி காலேஜுக்கு வந்தான்னு தெரிஞ்சுக்கதான் ஒரு சின்ன டிராமா. அம்மா தாய ஆள விடுறியா? ஏண்டா பொண்ணு நல்லா இருப்பாளா? என்னை விட நல்லாவே இருப்பா. ஏய், ஒரு நாளைக்கு அதை வீட்டுக்கு கூட்டு வர சொல்ல. ஏங்கண்ணா, ஒரு நாள் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வரக்கூடாதா? யோ யா அடா அடா அடா, சூப்பர் குடும்பமே அது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் இல்ல. ஆளால கொஞ்சம் அடங்குறீங்களா? நாங்க அடங்குறமா அல்லது நீ அவகிட்ட மடங்குறியான்னு பாக்குறேன். ஹேய், என்ன அசிங்கமா சுடிதார் மேல துப்பட்டாவை போட்டு போற? இப்ப யாருமே அதை போடுறது இல்ல. ஹாய் ஹாய். நேத்து உங்க வீட்டுல அஞ்சலியை பத்தி கேட்டிருப்பாங்களே,
உனக்கு எப்படி தெரியும்? உன் தங்கச்சி கிட்ட போட்டு கொடுத்ததே நான் தானே, போட்டோவோட. ஏன்டா? ஏதோ என்னால முடிஞ்சது. Good morning. Hello, Chairman. Hello. Good morning. Morning. Hi. Hi. Good morning, Chairman. Good morning. Morning. Hello. யார் அது? லெக்சரரா? அடிக்கடி வந்து போயிட்டு இருப்பாரு, சேர்மன் நினைக்கிறேன். ரொம்ப நல்லவன், ஈகோ இல்லாம எல்லாரோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பான். இன்ஃபேக்ட் கேர்ள்ஸுக்கெல்லாம் அவனை ரொம்ப பிடிக்கும். உலகத்துல நல்லதுன்னு ஒன்று இருந்தா கெட்டதும் கூடவே இருக்குது பார். இதான் உலகத்தோட நியதி. இப்படி ஒரு உடான்ஸுக்கு நடுவுல இப்படி ஒரு உத்தமனும் இருக்கானே. எப்படி இருக்கு கீதா? கிளாஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? போட்டோ எடுக்கிறியா? போட்டோ இப்ப எடுத்த போட்டோ எல்லாருக்கும் காமி. இது அனுப்பு SMS. போங்க ஆத்தாலேடா. அக்கா தங்கச்சியோடு நீங்க இருக்கிறவனுக்கெல்லாம் தலைவனா நீ? தலைவனா நீ? வெள்ளத்தோல் பேனிசன் சட்டை போட்டா நல்லவனா நீ? இந்த பார், கெட்டப் நல்லா இருக்கிறது முக்கியம் இல்ல, கேரக்டர் நல்லா இருக்கணும். எதுக்கு இங்க நிப்பாட்ற? என்னதான் ஜப்பான்காரன் வண்டியை கண்டுபிடிச்சிருந்தாலும் அதுக்கு பூஜை போடுற மேட்டரை நம்ம ஆள் தான் கண்டுபிடிச்சான். சைலண்டா ஒரு பூஜை போட்டு போயிடலாம் வா. எதுக்கு இப்ப பூஜை? வண்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது தான். ஓஹோ, அப்ப உனக்கு எதாவது ஆனா பரவாயில்லையா? எனக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது தான். அப்ப வண்டிக்கு எதாவது ஆனா பரவாயில்லையா? வண்டிக்கும் எனக்கும் சேர்த்து எதுவும் ஆயிடக்கூடாது தான்ப்பா. அப்ப எதிரில் வரவனுக்கு எதாவது ஆனா பரவாயில்லையா? அவன் ஆல்ரெடி பூஜையை போட்டு வந்திருப்பான்பா. அது எப்படி உனக்கு தெரியும்? அட அவன் பூஜையை போட்டானோ பஜனையை பண்ணானோ அதுவா நமக்கு முக்கியம். நம்ம வண்டிக்கு பூஜை போடுவோம்ப்பா. இப்போ வண்டி உனக்கு எதிரில் வர நிறுத்து. ஒரு 1,000 ரூபா தேங்காய் வாங்கி வண்டிக்கு பூஜை போடுறதுக்கு இன்கம் டாக்ஸ் மாதிரி இவ்வளவு கேள்வி கேட்டினா அந்த பூஜை தேவையில்லை, அந்த தேங்காய் தேவையில்லை, ஏன் இந்த பைக்கே எனக்கு தேவையில்லை. உட்ரா, எனக்கு எப்படி போகணும்னு தெரியும்டா. இவனும் பாதிக்கப்பட்டிருக்கான். புல்லட் நடக்கிறதா? ஒரேய், ఒక புது வண்டி தீஸ்கோரா. ஏன் வண்டியில வாங்க சார்? ரொம்ப பழசா இருக்குது. இல்லையே, புதுசுதான். நான் வண்டியை சொல்லல, புல்லட் மொப்பட்ல போறது சரித்திரம், அத ராஸ்கோரா.